Hi students, நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 8.28 எடுத்துக்காட்டு 8.28. இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன. இரண்டு முகமதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. எக்ஸாம்பிள் 8.28. Two dice are rolled together. Find the probability of getting a doublet or the sum of faces as 4. ஓகே, ரெண்டு பகடைகள் உருட்டப்படுகிறது. 2 டைஸ் ஆர் ரோல்டு அப்படின்னாலே சாம்பிள் ஸ்பேஸ் என்ஆஃப்எஸோட வேல்யூ அளவு 36 நம்மளுக்கு தெரியும். சரியா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இரண்டு முகமதிப்புகளும் சமமாக இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏ அப்படிங்கிறது என்னென்னு வச்சுக்கிறோன்னா, இரண்டு முகமதிப்புகளும் சமமாக இருப்பதற்கான நிகழ்ச்சின்னு வச்சுக்கிறோம். அதாவது லெட் ஏ பி த ஈவன் கெட்டிங் ஏ டப்லெட். பி அப்படிங்கிறது என்னென்னா கெட்டிங் ஏ ஃபேஸ் சம் 4, முகமதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்ச்சி பி என்க. ஸோ ஏங்கிறது என்னது? டப்லெட் கிடைக்கிறது, முகமதிப்புகளின் மதிப்பு சமமாக இருக்கிறது. எதெல்லாம் சமமாக இருக்கும்? 1,1, 1,2,2, 3,3, 4,4, 5,5, 6,6 இதெல்லாம் என்னவாக இருக்கும்? சமமாக இருக்கும். பி பார்த்திங்கன்னா முகமதிப்புகளின் கூடுதல் 4னா இந்த 36 இருக்குல்ல, 1,1, 1,2 அதில் 36ல் எதெல்லாம் கூட்டினா 4 வரும்னா 1,3 கூட்டினா 4 வரும், 2,2 கூட்டினா 4 வரும், 3,1 கூட்டினா 4 வரும். சரியா? ஓகே, இப்போ ஏக்கும் பிக்கு ஏதாவது இன்டர்செக்ஷன் இருக்கா? ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டிங்கன்னா 2,2 இங்கேயும் இருக்குது, 2,2 இங்கேயும் இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்னது? 2,2. இப்போது இதில் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 இருக்கா? அப்போ என் ஆஃப் ஏயோட வேல்யூ அளவு 6. அதேமாதிரி என் ஆஃப் பியோட வேல்யூ அளவு 1, 2, 3 இருக்கிறதுனால 3. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 1. சரியா? இது அப்படியே ப்ராபபிலிட்டி மாத்திரம். பி ஆஃப் ஏனா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஏ அப்படின்னா என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ என்ன தெரியும் நம்மளுக்கு? 6ன்னு தெரியும். என் ஆஃப் எஸ் வந்து 36ன்னு தெரியும். ஸோ 6/36. அடுத்து பி ஆஃப் பி என்னன்னா என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் பி 3ன்னு தெரியும். என் ஆஃப் எஸ் வந்து 36. ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபார்முலா என்னன்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து 1, என் ஆஃப் எஸோட வேல்யூ வந்து 36. நம்மளுடைய கொஷினுக்கு வந்துடுவோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ டப்லெட் ஆர் அ டோட்டல் 4, முகமதிப்புகள் சமம் அல்லது கூடுதல் 4 அப்படின்னா என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. ஏன்னா இங்கே ஆர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா, அதனால இங்கே யூனியன் போடுறோம். சரியா? ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதான் ஃபார்முலா, அடிஷன் தேற்றம். சரியா? ஸோ இப்போ பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது 6/36 ப்ளஸ் பி ஆஃப் பி அப்படிங்கிறது 3/36 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது 1/36. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் 36. 6 3 கூட்டம் 9, 9 1 போச்சுன்னா 8. சரியா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது என்ன வரும்? 2 டைம்ஸ் வருமா? 4வது வாய்ப்பில் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ் வரும், இது 9 டைம்ஸ் வரும். அப்போ 2/9. அப்போ ரெக்யர்ட் ப்ராபபிலிட்டி என்ன? 2/9.